கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அதிகமான மண் விளக்கு வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ என்னதான் அதில் பாதி விளக்குகளை நம்ம எடுத்து சேகரித்து வச்சா அடுத்த வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டாலும் ஸோ அதோட விளக்குகளில் வந்து கொஞ்சம் நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த விளக்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மண் விளக்கு பழசாக இருந்தாலும் சரி, இல்லை சில நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய இந்த மண் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் உடஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம், கோயிலை வந்து தீபமாக ஏற்றுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதுபோல் இந்த பழைய விளக்கு இல்லைன்னா உடஞ்ச விளக்கு இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விளக்கை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் இருக்கக்கூடிய இந்த மண் இருக்கு இல்லைங்களா, இதை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு வரும். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த செம்மண் கலந்து நம்ம பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுன்னு வரும். ஆனால் எல்லாருக்குமே வந்து செம்மண்ணும் அந்த மண் வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல. ஆனால் மண் விளக்குங்கிறது எல்லார் வீட்லேயுமே சுலபமாக கிடைக்கும். அதுவும் கார்த்திகை தீபத்தப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விளக்குகள் வந்து பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு ஓரமாக நம்ம எடுத்து போட்டு தான் வச்சுருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய விளக்குகள் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஒரு பழைய விளக்கு தான், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் உடச்சி தூளாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மண்ணை பயன்படுத்தி நீங்கள் பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்களை க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணால் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காமாட்சி அம்மன் விளக்கு. நான் வாரம் க்ளீன் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் அதையும் கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஆல்ரெடி அது க்ளீனாக தான் இருக்குன்னு. பட் நேரில் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட கலர் வந்து ஃபேட் ஆகிருக்கு. ஸோ நேரில் பார்க்கும்போது இதோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளக்கு வந்து உடச்சி எடுத்து அந்த மண்ணை பயன்படுத்தி தான் வழக்கம் போல் இந்த மண்ணை நான் உடச்சி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அந்த உடச்சி எடுத்த அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் நான் உப்பும் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நம்ம எப்பயுமே லெமன் வச்சு தான் தேய்ப்போம். ஸோ அது கூட இந்த விளக்குலேருந்து உடச்சி எடுத்த அந்த மண், ஸோ இந்த மூணையும் நீங்கள் பயன்படுத்தி தேய்ச்சி பாருங்கள். பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த செம்மண் கிடைக்கலன்னு கூட நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட்லலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி விளக்கில் இருக்கக்கூடிய அந்த மண் இதை வந்து தூளாக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அதிகப்படியான அந்த அகல் விளக்கு வந்து இருக்கும். பழைய விளக்குகள் நிறையாவே வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி நம்ம பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த மண்ணும் லெமன் வச்சு தான் தேய்ச்சிருக்கேன். நல்லா அந்த கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரஷ்ஷும் வச்சு நல்லா இந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை மூணையும் பயன்படுத்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இதை தவிர வேறு ஏதாவது லிக்விட்லாம் பயன்படுத்தணுங்க அவசியம் இல்லை. இதுலேயே வந்து உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டாக ஸ்க்ரப்பர் மட்டும் ஒரு டைம் வச்சு நான் தேய்ச்சேன். கொஞ்சம் இந்த இடுக்கில் இருக்கிறதுலாம் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த பாசி பிடிச்ச மாதிரி இருந்ததுங்களா, ஸோ அதுக்காக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு. ஸோ நல்லா சீக்கிரமாக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்களும் பூஜை பாத்திரத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இந்த மாதிரியான பழைய விளக்குகளை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து வேஸ்ட்டுமே தூக்கி போடாதீங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே போல் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த செம்மண் பயன்படுத்தி நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன்.
பட் ஆனால் அப்போது வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த செம்மண் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அந்த டைமில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பழைய அகல் விளக்கை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி பழைய விளக்குகளை எடுத்து உடச்சி தூள் பண்ணி நீங்கள் அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செலவில்லாமல் அழகாக பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நிறையா பேர் வந்து எங்கிட்ட என்கொயரி பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சேம் மாடல், இங்கே கீழே டாட் இருக்கு இல்லைங்களா, இதே மாடலில் தான் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் வந்து இதே அமைப்பில் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட அதே டைப் விளக்கு இப்போ நம்மளோட ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய பூஜை அறையில் நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதே டைப் காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நிறைய பேர் வந்து சேம் மாடல், அந்த ஃபேஸ் வடிவமைப்புலேருந்து எல்லாமே அதே டைப் தான் எங்களுக்கு வேணுங்கிறது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்கிறது, இப்போ என் கையில் இருக்கிறதும் என்னோடய பூஜை அறையில் நான் பயன்படுத்தக்கூடிய விளக்கு ரெண்டுமே ஒன்று தான். இதுவுமே இப்போ நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரியுதுங்களா, ரெண்டும் ஒரே விளக்கு தான். ஸோ சேம் மாடலில் இனி உங்களுக்கு கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுதுன்னா நம்மளோட ஷாப் நம்பர் 8220937732 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலசம், ரெண்டு சைடும் வந்து இந்த யானையோட உருவம் வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.